இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நிருபங்களின் முன்னுரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான் என்ற சகோதரர்களாய் கலிலேயா பகுதியிலிருந்து கிறிஸ்துவை பின்பற்றினவர்களாக காணப்பட்டனர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்காக வந்த இந்த யோவான், இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் நெருங்கி பழகி அவர் மார்பிலே சாய்ந்திருந்த இயேசுவின் அன்பான சீசன் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் தான் எழுதின 5 புத்தகங்களான யோவான் நற்செய்தி நூலும், 1 யோவான் நிருபமும், 2 யோவான் நிருபமும், 3 யோவான் நிருபமும், வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்படுகின்ற வருங்காலத்தை குறித்த செய்தியும் 5 புத்தகங்களாக புதிய ஏற்பாட்டிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கு பின்பு எருசலேம் சபையின் தூண்களில் மிகவும் முக்கியமான ஒருவராக காணப்பட்டார் என்பதை கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பேதுருவுடன் பல இடங்களில் சென்று ஆண்டவருடைய திருப்பணியை செய்தார் என்பதை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் படிக்கின்றோம். தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு பின் 70 எருசலேம் அழியும் போது அவர் எபேசுவுக்கு சென்று எபேசுவிலே சின்ன ஆசியாவிலே தங்கியிருந்து கர்த்தருடைய பணியை செய்தார் என்பதை முதல் நூற்றாண்டு வரலாறுகள் மூலமாகவும் அதை குறித்து எழுதின எழுத்து வடிவங்கள் மூலமாகவும் நாம் நம்புகிறோம். யோவான் சுவிசேஷ நூலையும் அதன் பின்பு 3 யோவானின் நிருபங்களையும் இவர் எழுதினார் என்றும், இறுதியில் பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்ட போது வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார் என்றும் நம்பப்படுகின்றது. ஆனாலும் இன்னொரு நம்பிக்கையின் அடிப்படையிலே யோவான் சுவிசேஷ நூலை எபேசுவிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 80 90க்குள் எழுதியிருக்கிறார் என்றும், வெளிப்படுத்தின விசேஷத்தை கிபி 90 96க்குள் எழுதியிருக்கிறார் என்றும், அதன் பின்பு திரும்பவும் எபேசு வந்து எபேசுவிலே இருந்து இந்த 1 2 3 யோவான் நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார் என்றும் நம்பப்படுகின்றது. யோவான் சுவிசேஷம் ஆன்மீக ஒரு சுவிசேஷ நூல் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போல அவர் எழுதின அனைத்து நிருபங்களும் அப்படியே காணப்படுகின்றது. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகமும் அதே போல நிருப புஸ்தகங்களும் விசுவாச குழந்தைகளாக இருப்பவரால் கூட வாசித்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு எளிமையானதும், அதே போல கற்றுத்தேர்ந்த அறிவுள்ள ஞானிகள் பலர் நீச்சல் கடலில் கடக்க முடியாத அளவுக்கு ஆழம் அகலம் விரிவையும் கொண்டதாக தேவ மனிதர்கள் கூறுகின்றார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இதை எழுதினார் என்பதற்கு இதனுடைய எழுத்துக்களே இதற்கு ஒரு ஆதாரம். அதிகமாக தான் இதை எழுதினேன் என்று அவர் குறிப்பிடவில்லை. முதலாம் நிருபத்திலே 5 அதிகாரங்களையும் 105 வசனங்களையும் கொண்டதாக காணப்படுகின்றது. எபேசுவிலிருந்தே இந்த சுவிசேஷ புத்தகத்தையும் 1 2 3 யோவான் நிருபங்களையும் அவர் எழுதியிருக்கின்றார். 1 யோவான் கிறிஸ்து ஜீவன் என்றும், 2 யோவான் கிறிஸ்து சத்தியம் என்றும், 3 யோவான் கிறிஸ்துவே வழி என்றும் விளக்குகின்றன. ஆகவே இந்த 3 நிருபங்களிலும் ஜீவன், சத்தியம், வழி என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. புதிய ஏற்பாட்டில் 5 புத்தகங்களோடு தொடர்புடைய இந்த யோவான் இந்த முதலாம் நிருபத்தில் தன்னுடைய பெயர் குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருச்சபையின் தந்தைகாரான பாப்பியாஸ், இரேனியுஸ், தெர்த்துல்லியன், அலெக்சாண்ட்ரியா நாட்டை சேர்ந்த கிளமெண்ட் ஆகியோர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரானவரும் இயேசு கிறிஸ்துவின் மிகவும் அன்பான சீசனுமாகிய யோவான் தான் இதை எழுதினார் என்று சாட்சி கொடுத்துள்ளனர். யோவான் தான் வாழ்ந்த எபேசுவிலிருந்து சின்ன ஆசியாவிலிருந்து அப்போஸ்தல ஊழியத்திற்கு கீழ்ப்பட்டிருந்த பல சபைகளுக்கு பொதுவாக எழுதின நிருபமாய் இது இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகின்றது.
2 முக்கிய நோக்கத்தோடு கூட இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கின்றார். ஒன்று, மார்க்க சீரழிவையும் உபதேச சீரழிவையும் ஏற்படுத்திய கள்ள போதகர்களை குறித்து எடுத்து கூறி அவர்களுக்கு இடம் அளிக்கக்கூடாது என்பதை விளக்கியிருக்கின்றார். 2வதாக, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் கீழ்ப்படிதலுள்ள விசுவாசத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மூலமாகவும் பூரண சந்தோஷமும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையையும் உண்மையையும் நீதியையும் விசுவாசிகள் தேவனோடு பரிசுத்த ஐக்கியம் கொண்டு வாழ்க்கை வாழ்தல் வேண்டும் என்பதை குறித்தும் தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளான விசுவாசிகளுக்கு மிக தெளிவாக இதிலே எடுத்துரைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. முதலாம் நிருபத்திலிருந்து சில முக்கியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, நாம் பாவம் செய்யவில்லை என்று எண்ணாதபடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் படிக்கின்றோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். ஆகவே நாம் பாவிகளாய் பிறந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. 2வது, நாம் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் கொள்வதோடு கூட மற்ற மனிதர்களோடும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை 1ஆம் அதிகாரம் 3, 4, 7ஆம் வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படி பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் கொண்டிருக்கின்ற நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்பதை 7வது வசனத்திலே படிக்கின்றோம். ஆகவே நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டிருப்பது மட்டுமல்ல, சக மனிதர்களோடும் நல்ல ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். 3வதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற எண்ணத்தில் நாம் பாவத்திலே ஈடுபடலாகாது. நாம் பாவம் செய்யக்கூடாது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகவே பாவம் செய்ய அனுமதி இல்லை, ஆனால் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகின்றார். 4வதாக, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இதை படிக்கின்றோம். 5வதாக, நாம் நமது சகோதரர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும், ஆகவே பல இடங்களிலே நம்முடைய சகோதரரிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் என்ற தெளிவு சொல்லப்பட்டிருக்கிறது. 6வதாக, உலக இச்சை கூடாது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, பெருமை ஆகியவற்றை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும் உள்ள பகுதியிலே கற்றுக்கொள்ளுகின்றோம்.
7ஆவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பது நமக்கு கிடைத்த மகா பெரிய பேறு என்பதை 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் படிக்கின்றோம். 8ஆவதாக இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவரை போல இருப்போம். அதற்காக இதை எதிர்பார்த்து நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் பிசாசையும் உலகத்தையும் தோற்கடிப்பதற்காக பிறந்தவர்கள் என்பதை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் கற்றுக்கொள்கின்றோம். இப்படி விசுவாசித்து வெற்றியோடு வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் பலனை பெற்றுக்கொண்டவர்களாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார் என்பதை 5ஆம் அதிகாரம் 11லிருந்து 12ஆம் வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியடையும்படியான விசுவாச ஓட்டத்தை இந்த உலகத்திலே நாம் ஓடுவோமாக. அப்போஸ்தலராகிய யோவான் எழுதின 2வது நிருபத்திலே 1 அதிகாரமும் 13 வசனங்களும் காணப்படுகின்றது. இதுவும் தன்னுடைய கடைசி நாட்களுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார் என்று நம்பப்படுகின்றது. இந்த நிருபத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் என்று 2வது வசனத்திலே சொல்லியிருக்கின்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிய அம்மாள் என்பது சபையின் அங்கத்தினர்களை குறிப்பிடுகிறது என்பதையும், தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரி என்று சொல்லுவது அதோடு இணைந்த மற்றொரு சபையும் குறிக்கிறது என்றும் சில தேவ மனிதர்கள் வியாக்கியானப்படுத்துகிறார்கள். இந்த நிருபம் எழுதப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால், அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து வழிவிலகி கள்ள போதகங்களை பிரசித்தப்படுத்தி வருகின்ற போதகர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள் ஆகியோர் ஊழியத்தின் பேரில் தன்னிடம் தங்குவதற்காக வருவார்களானால் அவர்களுக்கும் வாழ்த்துதல் கூறக்கூடாது, அவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் என்ற எச்சரிப்பை சொல்வதற்காக கள்ள போதகர்களை குறித்த எச்சரிப்பை சொல்லி அவர்கள் எப்படி அவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களாக காணப்படக்கூடாது என்பதை குறித்தும் இந்த 2ஆம் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின 3வது நிருபத்திலே 1 அதிகாரமும் 14 வசனங்களும் காணப்படுகின்றது. முதல் நூற்றாண்டின் பகுதியிலே பட்டணங்கள் தோறும் சுதேச மிஷனரிகள், ஊழியர்கள் பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்து வந்தார்கள். இப்படி ஊழியர்கள் கடந்து செல்லும்போது வீடுகளில் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய பிரயாணத்திற்குரிய வசதிகளை அங்கு வாழ்ந்த சபை மூப்பர்களும் விசுவாசிகளும் செய்து கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3 நபர்களை குறித்து இந்த 3ஆம் நிருபத்தில் எழுதியிருக்கின்றார். முதல் நபர் காயு என்பவர் தன்னுடைய சத்திய நடக்கையின் உண்மைக்காகவும் தன்னிடம் பிரயாணப்பட்டு வந்து தங்கிய சகோதரர்களை விசேஷித்த விதத்தில் உபசரித்ததற்காகவும் பாராட்டப்படுவதை 5லிருந்து 8 வரைக்கும் படிக்கின்றோம். 2வது நபர் தியோத்திரேப்பு என்பவர். இவர் அதிகாரமுடைய தலைவனாக இருந்தார். ஆனால் தன்னுடைய பெருமையின் துர்க்கிரியைகளினாலே குற்றம் சாட்டப்படுகின்றார். முதன்மையாய் இருக்க விரும்புகிற இவர் தன்னுடைய துர்க்கிரியைகளான யோவானால் அனுப்பப்பட்டவர்களை நிராகரித்து புறக்கணித்திருக்கிறார். அவதூறு செய்கிறவர்களாக இவர் காணப்பட்டார். ஆகவே இப்படிப்பட்டவர்களை சபையிலிருந்து புறம்பாக்க வேண்டும் என்பதை குறித்தே எழுதுகின்றார். 3வது நபர் தெமேத்திரியு என்பவர். இந்த நிருபத்தை ஒருவேளை எடுத்துக்கொண்டு சென்றவராக அல்லது பக்கத்து சபை போதகராக இவர் இருக்கலாம். இந்த 3 நிருபங்களும் மிக துல்லியமாக கள்ள போதனைகளை எதிர்க்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவருடைய அன்பை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படியே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் கிறிஸ்துவின் வருகைக்காக அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்கும் சத்திய வசனம் நமக்கு வழிகாட்டுகின்றது. சத்திய வசனத்திலே நிலைத்திருப்போம். அதில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்போம். கர்த்தருங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.